Hi friends, வணக்கம் and welcome back to my channel Uppupuli. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போ அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்க்குறேன். ரசத்துக்கு தேவையான உப்பை நான் இதிலே சேர்த்துட்றேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஊறின புளியிலேருந்து புளி தண்ணி எடுக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் புளி தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த புளி தண்ணியோட 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். 10 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வெங்காயம் இன்னும் கூட சேர்த்தா கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் நான் பொடியை நறுக்கிக்கிறேன். இப்போது ஒரு பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுறேன். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு சேர்த்து வச்சுருக்கிறத அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். அப்போ தான் புளியோட அந்த பச்சை வாசம்லாம் போகும். சாதாரணமாக ரசம் பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வந்ததும் இறக்கிடுவோம். ஆனால் புளி ரசத்துக்கு நல்லா கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னு புளி ரசம் ரெடி ஆகிடும். நமக்கு ஃபீவர் இருக்க டைம்லலாம் பார்த்திங்கன்னா ரசம் சாப்பிட்ணும் போல தான் நிறைய பேருக்கு தோணும். அந்த டைமில் புளி ரசம் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுறேன். இந்த ரசத்துக்கு பார்த்திங்கன்னா தக்காளி தேவைப்படாது. தக்காளி இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக இந்த ரசத்தை ட்ரை பண்ணலாம். நீங்களும் இந்த டேஸ்டியான புளி ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீட் யூ ஆல் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. until then bye bye from me. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் ஏதாவது போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.